குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். இன்றைய கிளாஸுக்குரிய பேப்பர் அப்டிடியூட். இதுவும் இந்த செகண்ட் பேட்சுக்கு எங்களோட கிளாஸில் ஒரு பேட்ச் முடிஞ்சு ரெண்டாவது பேட்ச், அதாவது ரெண்டு ரெண்டு குழுக்களாக முதல் சேர்ந்த டீம் உண்டு, பிறகு சேர்ந்த டீம் உண்டு. இந்த மாதிரி பிரித்து நாங்கள் இந்த கிளாஸை நடத்திட்டு வரோம். இதில் முதல் டீமுக்குரியது முடிஞ்சு இப்போ ரெண்டாவது டீமுக்குரியது நேற்று ஸ்டார்ட் பண்ணது. நேற்று மொழித்திறன், இன்றைக்கு உழைச்சார்கள். என்னடா மிக விரைவில் இந்த எக்ஸாம் நடக்க இருக்கிறதால சுருக்கமாக மிக முக்கியமான கேள்விகள் மட்டும் உள்ளடங்கின வகையில் இந்த பேப்பர்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. மற்றது இந்த பேப்பர் சகல போட்டி பரீட்சைகளுக்கும் பொதுவான வகையில் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த முகாமைத்துவ சேவை உத்தியோகத்திரண்டு இல்லாமல் சகல உத்தியோகத்தர்களுக்கும் ஆட்சேர்ப்பு செய்கிறதுக்காக எதிர்வரும் காலங்களில் நடத்தப்பட இருக்கிற பரீட்சைகளுக்கு பொருத்தமான வகையில் தயாரிக்கப்பட்டிருக்கு. சகலரும் இதை படிக்கலாம். ரைட். இப்போ நாங்கள் மிக அவசரமாக இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணுறதால எங்களுக்கு இந்த கிளாஸ் டைமை குறைச்சி உங்களுக்கு வீடியோவாகவே தாரத்துக்குரிய ஒழுங்குகள் இப்போதைக்கு செய்து கொண்டு இருக்கிறேன். நான் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு டைம் இல்லாமல் இருக்குது. நான் எல்லா கூடுதலான கணக்கு நிறைய இபி எக்ஸாமுகள், ப்ரௌன் செய்யக்கூடிய இபி எக்ஸாமுகள், ஒபிசேஷுக்குரியது, அந்த அப்படி எல்லாம் நடக்க டிஓ மாதிரிக்குரியது எல்லாம் நடக்க இருக்கிறதால அதுக்குரிய பேப்பர்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லாமல் இருக்குது. என்னடா மாதமே இந்த 20ஆம் தேதியும் கூட ஒரு இவி எக்ஸாம் நடக்க இருக்கிறது வெளி, அதாவது மாகாண சபைகளுக்குள்ள. அதனால டைம் இல்லாததால ஆனால் உங்கள்கிட்ட சேருகின்ற மாணவர்களுக்கு பயனடையக்கூடிய வகையில் வீடியோவாகவும் இந்த பேப்பரையும் நான் பிடிஎஃபாக உங்களுக்கும் நான் போட்டிருக்கேன். உங்களோட வாட்ஸ்அப்பில் எங்களோட குரூப்பில் நீங்கள் கிளாஸுக்கு சேர்ந்த உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை செஞ்சு போட்டு உங்களோட இதில் செஞ்சு போட்டு இந்த வீடியோவை பார்த்து உங்களோட ஆன்சரை சரிவிட பாருங்க. இதுலேயும் ஒரு வித்தியாசமான கேள்வி தான். முதலாவது பாருங்க, கல்குலேட்டர், அதாவது 1 தொடக்கம் 5 வரையான வினாக்கள் நவீன கணிகருவியல் சாவிகளை பயன்படுத்தி தீர்வு காண்பதை அடிப்படையாக கொண்டுள்ளது. இதற்கமைய தரப்பட்ட வினாக்களுக்கு தீர்வு காண்பதற்கு பிரயோகிக்க வேண்டிய சாவி ஒழுங்கினை காட்டும் பொருத்தமான விடையினை தெரிவு செய்து அதன் இலக்கத்தை புள்ளிக்கோட்டில் எழுதுக. ஒரு கல்குலேட்டரை ஒரு கணக்கு பார்க்கறதுக்காக நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுவோம், அதை எந்த ஓடர்ஸில் நாங்கள் நம்பர்களை டைப் பண்ணுவோம் என்றதை நாங்கள் எழுத்து வடிவில் நாங்கள் காட்டுறது. இந்த கணக்கு உங்களுக்கு வித்தியாசமாக இருந்தாலும் இது ஆரம்பத்தில் ஒரு பாடப்புத்தகத்தில் இதுக்கண்டு ஒரு பகுதி இருக்குது, ஒரு கால்குலேட்டரை எப்படி யூஸ் பண்ணுறன்ட்டு. இந்த கால்குலேட்டர்களில் பழைய கால்குலேட்டரும் இருக்கு, புதிய கால்குலேட்டரும் இருக்குது. இந்த பழைய கால்குலேட்டரில் ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த போட்மாஸ் இந்த ஃபங்க்ஷன் அதில் இல்லை. அதாவது 4 சக 6 சமன் 20 என்று அது காட்டும் பழைய கால்குலேட்டர். ஆனால் புதிய கால்குலேட்டர் என்ன செய்யும், இந்த போட்மாஸ் ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஓடர்ஸுக்கு காட்டும். அதாவது 4 சக 6 தர 2 என்று இருக்கிறதால முதல் 6 தர 2 தான் அது கால்குலேட் பண்ணும். அதுக்கு பிறகுதான் ப்ளஸுக்கு போகும். அப்படி பார்க்கக்குள்ள 16 என்ற மாதிரி அந்த சொல் வரும், இந்த விடை வரும். அப்போ நாங்கள் இந்த பழைய கால்குலேட்டருக்கும் புதிய கால்குலேட்டருக்கும் இடையில் இருக்கிற வேறுபாட்டை முதல் அறிஞ்சிருக்க வேணும். நாங்கள் செய்ய போகிற வேலையெல்லாம் இந்த போட்மாஸ் ஃபங்க்ஷன், அடுத்தது புதிய கால்குலேட்டர். அதுலேயும் புதிய கால்குலேட்டருக்கு பழைய கால்குலேட்டர் இன்னொரு மாற்றம் ஒன்று இருக்கு. அந்த பழைய கால்குலேட்டரில் வீதம்
ஓன்றதை நாங்கள் டைப் பண்ணணும்னு சொன்னால் வீதம் இருக்காது. ஷிஃப்ட் ப்ளஸ் சமன் அடித்தா மட்டும்தான் அந்த வீதம் காட்டும் அதில். அப்போ அதுவும் நாங்கள் அறிஞ்சிருக்க வேணும். அது எங்களுக்கு தேவையில்லை, இருந்தாலும் நாங்கள் புதிய கால்குலேட்டர் பாவிக்கிறோம். அந்த வகையில் இந்த பக்கத்தில் என்ன இருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணி அதே ஓர்டர்ஸுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் விட தந்திருக்கிறேன். இதில் இது நான் விளங்கப்படுத்த தேவையில்லை, சின்ன சின்ன விஷயம்தான் விளங்கப்படுத்த தேவை. ஒரு கால்குலேட்டரில் நாங்கள் முதல் கை வைக்கிறது ஓன் பட்டன்லாம் கை வைக்கிறது. அதுக்கு பிறகு ஒரு கணக்கு முடிஞ்சதுக்கு பிறகு அது ஓனில் இருக்க ரெண்டாவது விடயத்துக்கு ரெண்டாவது ஒரு கணக்கு நாங்கள் பார்க்கணுமெண்டா ஏசின்றத நாங்கள் டைப் பண்ணுவோம். இப்போ ஓன் என்று நீங்கள் இதுக்கு எடுத்தாலும் அது சரியான விடை, ஏசி என்று எடுத்தாலும் சரியான விடை. ரெண்டுக்கும் ஓனுக்கும் ஏசிக்கும் சமனான ஒரு ஃபங்க்ஷன் தான் அது. அப்போ நாங்கள் ஆனால் அப்படிதான் இருந்தாலும் எங்களுக்கு ஆன்சர் இந்த கேள்விகளில் எந்த ஆன்சர் சரியா இருக்கோ அதைத்தான் நாங்கள் மார்க் பண்ண வேணும். ரைட், இப்போ பார்ப்போம் பாருங்க. முதலாவதுக்கு மூன்றாவது விடை, இரண்டாவதுக்கு ரெண்டாவது, மூன்றாவதுக்கு முதலாவது, நாலாவதுக்கு நாலாவது, ஐந்தாவதுக்கு நாலாவது. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ரைட், அப்படி நம்ம பிரச்சனை சொன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நான் அதுக்குரிய டவுட்டை கிளியர் பண்ணுவேன். ரைட், ரெண்டாவது டைம் இல்லைன்றதுக்காக நான் உங்களுக்கு ஒரு உங்களோட ஆன்சரை செக் பண்ண வேணுமன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ தரேன். கட்டாயம் செக் பண்ணுங்க. ரைட், அடுத்தது இந்த ஏபிசிடி. இந்த ஏபிசிடியில் இந்த அரிக்கிறது இதை கணக்கு பாராதீங்க. இது நான் உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காக நான் தந்தேன், அது ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி வந்தால் உங்களோட பேப்பரில் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மேலே போகும் உங்களுக்கும் அதை பார்க்குறேன்னு சொன்னான். ஆனால் மிக சிம்பிளாக ஒரு 30 செகண்டுக்குள்ள, அரை நிமிடத்துக்குள்ள எப்படி நாங்கள் விடையை காணப்போகிறோம், அந்த ஒரு ட்ரிக் தான் நான் சொல்லி தரப்போகிறோம். இப்போ இந்த அட்டவணையில் நீங்கள் பாருங்க. முதல் பாருங்க, ராகம, ஜஃப்னா, அதாவது ரிகோசா, இது ரெண்டையும் கூட்டி இதை கழிக்க வேணும். இதுல பாருங்க, ஏக்கு இந்த தொங்கல்ல இருந்தா நாங்கள் கூட்டி கழிச்சு வருவோம். ஏக்கு எவ்வளவு இருக்கு? 0 இருக்கு. அடுத்த ஏக்கும் 0, அடுத்த ஏக்கும் 0. அப்போ இறுதியாக எங்களுக்கு ஆன்சர் வரணும் என்ன? 0 வரணும். இப்போ 0க்கு என்ன எழுத்து? ஏ. இப்போ ஏ 3 விடைகளில் இருக்கு. இப்போ நாங்கள் அடுத்த எழுத்து என்னன்னு பார்க்கணும். அப்போ ரெண்டாவது எழுத்தை கூட்டுவோம். இப்போ கூட்டுங்க. எம்முக்கு எத்தனை இருக்கு? 8. இஞ்சால எண்ணுக்கு 7, 8 மேலும் 15. ஓவுக்கு எத்தனை இருக்கு? 6. 15ல் 6, சாரி, எஸ்ஸுக்கு எத்தனை இருக்கு? 2. 15ல் 2 போனா 13. 13க்கும் நாங்கள் என்ன போடுவோம்? முதல் 3 போடுவோம். 3க்கு என்ன எழுத்து? ஹெச் அல்லது ஆர். பாருங்க, ஹெச் அல்லது ஆர். ஹெச்சும் இருக்கு, ஆறும் இருக்கு. அப்ப இந்த விட தட்டுப்பட்டுரும், இந்த விடையும் தட்டுப்பட்டுரும். இப்போ இதுல 2லையும் தான் இருக்கு. அப்ப நாங்க ஒரு 1 மீதமா இருக்கு எங்களுக்கு. அடுத்த கூட்டுங்க. A0, எஃப் அங்க இருக்கு 5. 5ம் 0, 5. அடுத்தது ஓவுக்கு எத்தனை இருக்கு? 6. 6 கழிக்க வேணும். அப்ப இதுல 5ம் மீதமா இருக்கிறது 1, 6. இந்த ஓவுக்கு 6 கழித்தா எங்களுக்கு வாரது 0 இருக்கும். 0 இருந்தீங்கன்னா ஏ வரணும். ஏ வரணும்டா பாருங்க. ஏ, மூன்றாவது எழுத்து ஏ. நாலாவது எழுத்து இந்த மாதிரி நீங்க நாலாவது எழுத்தை கூட்டி கட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். கம்பகா, அம்பார, இது 2லையும் 1 உங்களுக்கு ஆன்சரா வரும். இதுதான் இந்த ஓடஸுக்கு நாங்கள் எடுக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா
ஒவ்வொரு சில ஆன்சருக்கு உடனடியாக ரெண்டாவது எழுத்தோடய உங்களுக்கும் ஆன்சர் வந்துடும். சில இதுக்கு மூன்றாவது எழுத்துடைய ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பாரன்றது ஆன்சராக வரும். அதையும் விட எனக்கு அப்படியெல்லாம் பார்க்க இயலாது, அப்படி கஷ்டம் என்று நீங்கள் நினைச்சீங்கன்னு சொன்னால் இந்த மெதட்டை பாருங்க. இது கொஞ்சம் லேட் ஆகும் உங்களுக்கு கணக்கு பார்க்கறதுக்கு. அப்போ ஒவ்வொரு இதில் இருக்கிற ஒவ்வொரு விடயங்களையும் இந்த மாதிரியே நீங்கள் கூட்டி பார்க்கலாம். அப்படி கூட்டி அப்படி பெருக்கி அப்படி கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எழுத்து ரெண்டு எழுத்தோட மூன்றாவது எழுத்தோடய உங்களுக்கும் ஆன்சர் கிடைச்சிடும். ஆனால் இந்த இந்த மாதிரி எழுதி பார்க்குறது உங்களுக்கும் கூட டைமை வேஸ்ட் ஆகும். ரைட், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. இதில் உங்களோட ஆன்சர்களில் ஏதாவது டவுட்ஸ்கள் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. கடந்த 2020 தொடக்கம் 2023 வருடம் வரையிலான ஈனாண்டு வரணும். இதை திருத்தி வாசிங்க. வரையில் மாவட்டம் ஒன்றில் நியமனம் வழங்கப்பட்ட கிராம உத்தியோகத்தர்கள், முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள், தபால் அலுவலர்கள் ஆகியோரின் இதில் ஓஎஸ் என்று எதுக்குள்ளது? இதுக்குள்ள அது திருத்திக் கொள்ளுங்க. ஆகிய பதவியினர்கள் உங்களோட பேப்பர்ல, அதாவது நான் போட்டிக்கிற பேப்பர்ல உங்களுக்கும் சரியா இருக்கும். தபால் அலுவலர்களுக்கு வேறொரு ஒன்று போட்டிருப்பேன். அதில் பாருங்க பிஓ என்று போட்டிருப்பேன். அது சரியா இருக்கும். இது நான் படிப்புகிறது ரஃபா தயாரிக்கப்பட்டது. அதில் ஒரு மிஸ்டேக். ஆகிய பதவியினர்கள் எண்ணிக்கைகள் கீழேயுள்ள வரைவில் காட்டப்பட்டுள்ளன. இதற்கமைய 16 தொடக்கம் 20 வரையான வினாக்களுக்குரிய விடைகளை புள்ளிக்கோட்டில் எழுதுக. இது நியமனம் வழங்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் எண்ணிக்கையை வரைபடமாக காட்டிக்கிறாங்க. ஒவ்வொரு வருடத்திலேயும் நடந்த விடயங்கள். இந்த இதுல பாருங்க, 2022 வருடத்தில் கிராம உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கை, 2022 வருடத்தில் கிராம உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கைக்கும் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் எண்ணிக்கையும் இடையிலான வித்தியாசம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் சரி, வித்தியாசம் இருக்கா? ரெண்டும் சமன், எனவே 0. இந்த மாதிரி தான் இந்த அட்டவணையில தரப்பட்டிருக்கு. இந்த ஆன்சர்களில் நான் இதில் மார்க் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்ச அவங்களுக்கும் இந்த ஆன்சரை செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த வாட்ஸ்அப்புக்கும் நான் கிளியர் பண்ணுறேன். அடுத்த கேள்வியை பாருங்க. ஹோட்டல் பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் 100 மாணவர்கள் பிரெஞ்சு, ஜெர்மன், ஜப்பான் போன்ற அந்நிய மொழிகளை பயிலுகின்ற பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. 60 மாணவர்கள் பிரெஞ்சு மொழியும், 46 மாணவர்கள் ஜெர்மன் மொழியும், 48 மாணவர்கள் ஜப்பான் மொழியும் பயிலுகின்றனர். 14 மாணவர்கள் எந்த ஒரு மொழியும் பயிலவில்லை. 3 மொழிகளையும் பயிலும் மாணவர்கள் 14. 10 மாணவர்கள் பிரெஞ்சு மற்றும் ஜேர்மன் ஆகிய இரு மொழிகளை மாத்திரமும், 12 பேர் ஜேர்மன் மற்றும் ஜப்பான் ஆகிய இரு மொழிகளை மாத்திரமும், 18 மாணவர்கள் பிரெஞ்சு மற்றும் ஜப்பான் ஆகிய இரு மொழிகளை மாத்திரமும் பயிலுகின்றனர். கேள்வி: பிரெஞ்சு மொழியை மாத்திரம் பயிலும் மாணவர்கள், அடுத்தது ஜப்பான் மொழியை மட்டும் பயிலும் மாணவர்கள். எங்களுக்கு இந்த மாணவர்களை நாங்க உங்களை தந்திரிக்கிறதன்படி பார்த்த முடியும்னா எங்களுக்கு இந்த 100ஐயும் தாண்டி போகும். இதை பார்க்கறதுக்குங்க நாங்க வெண்பரி படம் போட வேணும். இந்த மாதிரி ஒரு வெண்பரி படத்தை போட்டுக்கொள்ளுங்க. இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க? 3 விடயம் தந்திருக்கிறாங்க. அதுல 14 மாணவர்கள் எந்த ஒரு மொழியையும் பயிலவில்லை. அப்ப எந்த ஒரு மொழியையும் பயிலாதாக்கள் 14 மாணவர்கள் இதுல போட்டு விடுங்க, வெளியில போட்டு விடுங்க 14. பிறகு இந்த 60 மாணவர்கள் 46 மாணவர்கள் அது இருக்கட்டும். இந்த டோட்டலா பாருங்க, 60 46 48 கூட்டுன மாட்டா 100 தாண்டுது. அப்ப அது இருக்கட்டும். அடுத்ததான் நாங்க பார்க்கிறோம். அடுத்தது 3 மொழியையும் பயிலும் மாணவர்கள் 14. இப்ப 14 மாணவர்கள் 3 மொழியையும் போடுங்க.
அடுத்தது பாருங்க, 10 மாணவர்கள் பிரெஞ்சு பிரெஞ்சு 10 மாணவர்கள் பிரெஞ்சு மொழியை மாத்திரம் 10. அடுத்தது 12 பேர் ஜேர்மன் மற்றும் ஜப்பான் மொழியை, ஜேர்மன் மற்றும் ஜப்பான் மொழியை எத்தனை? 12. அடுத்தது 18 மாணவர்கள் பிரெஞ்சு மற்றும் ஜப்பான் மொழி, 18 மாணவர்கள் பிரெஞ்சு ஜப்பான் மொழி. 10 மாணவர்கள் பிரெஞ்சு மற்றும் ஜேர்மன், இது இது புலை. 10 மாணவர்கள் பிரெஞ்சு மற்றும் ஜேர்மன் 10, இதுக்குள்ள வரணும். ரைட். 10, 12, 18 போட்டுட்டோம். இப்ப பாருங்க, முதலாவது என்ன தரப்பட்டிருக்கு? 60 மாணவர்கள் பிரெஞ்சு மொழி, 60 மாணவர்கள் பிரெஞ்சு மொழி. இப்ப பாருங்க, 60ல 10, 14, 24, 24, 24, 18, 32, 42, 42 60க்கு இன்னும் 18 வரணும். இதுல 18 போட்டோம்டா 60 மாணவர்கள் பிரெஞ்சு மொழி. 18, 18, 36, 40, 50, 60. ரைட். அடுத்தது 46 மாணவர்கள் ஜேர்மன் மொழியை, ஜேர்மன் மொழி 46. 46 சொன்னா இதுல எத்தனை இருக்கு? 12, 14, 26, 30, 10, 40, 6. இதுல 6 வரணும். 24, 36, 24, 36, 42, 46 மாணவர்கள். 24, 36, 10. 20, 26, 46, 20, 26, 46, 46 மாணவர்கள். அதாவது 48 மாணவர்கள் ஜப்பான் மொழி, 48 மாணவர்கள். 18, 12, 30, 14, 44, 4 மாணவர்கள். இப்ப பாருங்க, பிரெஞ்சு மொழியை மாத்திரம் பயிலும் மாணவர்கள் 18 வருது. எங்களுக்கு ஜப்பான் மொழியை மட்டும் பயிலும் மாணவர்கள் எண்ணிக்கை 4 வருது. இப்ப பாருங்க, 12, 4, 26, 4, 30, 48 மாணவர்கள் ஜப்பான் மொழி. ரைட். இப்ப உங்களுக்கு ஆன்சரை இலகுவாக மார்க் பண்ணிடும். இந்த மாதிரி தான், இந்த மாதிரி கேள்விகள் வந்தா வெண்பரி படம் போட்டு எந்த பண்ணி போட்டு இப்படியே மார்க் பண்ணுங்க. அடுத்த கேள்வி, ஏபிசி ஆகிய மூன்று முழு எண்கள் ஏ வர்க்கம் பிளஸ் பி வர்க்கம் சமன் 45, பி வர்க்கம் பிளஸ் சி வர்க்கம் சமன் 40 எனில் ஏபிசி ஆகிய 3 எண்களின் ஆக குறைந்த பெறுமதியை காண்க. இதுல பாருங்க, ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சமன் 45, இது ஒரு சமன்பாடு. பி வர்க்கம் சக சி வர்க்கம் சமன் 40, இது இரண்டாம் சமன்பாடு. ஒன்றிலிருந்து 2 கழிப்போம். கழிச்சோம்டா பாருங்க, ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சய பி வர்க்கம் சய சி வர்க்கம் சமன் 5 போட்டா பாருங்க, ஏ வர்க்கம் சய சி வர்க்கம் சமன் 5 என்று வருது. என்ற இதெல்லாம் வெட்டுப்பட்டணும். பி வர்க்கம் ரெண்டும் வெட்டுப்பட்டோம். வெட்டுப்பட்டா ஏ வர்க்கம் சய சி வர்க்கம் சமன் 5. இந்த ஏ வர்க்கம் சய சி வர்க்கம், ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் இந்த மாதிரி வந்தால் அதை விரித்து எழுதுறான். பிரிச்சு எழுதுறது ஏ சக பி ஏ சக சி, அதால ஏ சக சி ஏ சக சி இந்த மாதிரி எழுத முடியும். இதை இந்த தரப்பட்டிருக்கிறத இந்த மாதிரி எழுத முடியும். ஏ சக சி ஏ சக சி என்ற மாதிரி நாங்க எழுத முடியும். ஏன்னா அந்த கணித சமன்பாடுகள்ல நீங்க ஓஎல்ல நீங்க படிச்சிருப்பீங்க.
இந்த மாதிரி நாங்கள் எழுதின முடியும்னா மிக குறைந்த எண் எங்களுக்கு 5 வரவணும். 5 வரவணும் முடியும்னா நாங்க இந்த மாதிரி நீங்க செட் பண்ணி பாருங்க. ஆக குறைந்த ஸ்டூடெண்ட் ரைட். இப்ப ஏக்கும் ஏக்கும் சிக்கும் ஒரு குறைந்த எண்ணிக்கையிலான நம்பர்ஸ் நாங்க பார்க்க வேணும். இதுல பாருங்க, ஆக குறைந்தது 1 2 3 4 5 என்ற 5 சமன் பாரத்தால சமன் 5 வாரத்தால 5க்குட்பட்ட இலக்கங்களாகத்தான் அது இருக்க வேணும். நாங்க டக்கண்டு கெஸ்ட் பண்ணி பாருங்க. 2லிருந்து 1 கழித்தால் அல்லது 3லிருந்து 2 கழித்தால் அந்த மாதிரி நாங்க செக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா 3 வர்க்கம் 2 வர்க்கத்துக்கு 5 விடையாக வரும். ஏன்னா மூன்றையும் ரெண்டையும் ஆக குறைந்த இலக்கம். மூன்றையும் ஒன்றையும் பாருங்க, மூன்றையும் ரெண்டையும் பாருங்க, அல்லது ரெண்டையும் ஒன்றையும் பாருங்க. இதை டக்கு டக்கண்டு அந்த சின்ன இலக்கம் நாங்க டக்கு டக்கண்டு கணக்கு பார்க்கலாம். இப்ப மூன்றை பாருங்க, 3 9 2 4 சமன் 5. அப்ப 3ம் 2ம் எங்களுக்கு செட் ஆகுது. அப்ப எங்களுக்கு ஏக்கும் சிக்கும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஏ சமன் 3. இப்ப முதலாவது சமன் 2வது சமன்பாட்டுல போட்டு பாருங்க. ஏயையும் கண்டுபிடிச்சிட்டோம், சியையும் கண்டுபிடிச்சிட்டோம். எங்களுக்கு தேவை இப்ப பி. அப்ப பி வாரமா இது சமன்பாடு 2வதா தரப்பட்டிருக்கு. அத நாங்க இந்த ஏயையும் சியையும் இதுல அப்ளை பண்ண முடியும்னா எங்களுக்கு ஆன்சரா கிடைக்கிறது பி சமன் 6. அப்ப இந்த விட எங்க இருக்கு 3 6 2 முதலாவது விடையா இதுல தரப்பட்டிருக்கு. ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. ஒரு பரீட்சையில் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 4 புள்ளிகளும் ஒவ்வொரு தவறான விடைக்கும் 1 புள்ளி குறைக்கும் வகையிலும் புள்ளியிடல் திட்டமிடப்படுகிறது. இதில் ஒரு மாணவன் 60 வினாக்களை எழுதி 130 புள்ளிகளை பெறுகிறான் எனில் அவன் சரியாக விடை எழுதிய வினாக்களின் எண்ணிக்கை என்ன? இப்ப பாருங்க, சரியாக எழுதின வினாக்கள் எக்ஸ் என்று எடுத்துக்கொள்வோம். பிழையாக எழுதின வினாக்கள் இந்த 60 வினாக்கள் எழுதியிருக்கிறார். அதில் எக்ஸை கழிக்க முடியும்னா எங்களுக்கு பிழையாக எழுதின வினாக்கள் எண்ணிக்கை வந்துடும். இது நாங்க ஒரு எடுகோள். இப்ப அவர் 130 புள்ளிகள் எப்படி பெற்றிருக்கிறார்? உதாரணத்துக்கு 4 புள்ளிகள் ஒரு சரியாக எழுதின வினாக்களுக்கு 10 வினாக்கள் எழுதினார். அவர் 40 புள்ளிகள் எடுத்திருப்பார். அப்ப 10 10 9 8 எங்களுக்கு தெரியாது. அப்ப அதை நாங்க எக்ஸா எடுத்துக்கொள்வோம். அப்படித்தான் நாங்க ஏற்கனவே எடுத்துக்கிறோம். அப்ப 4 தர எக்ஸ் எங்களுக்கு ஒரு புள்ளி தானே பிள்ளையா எழுதுனா. இப்போ 1 தர 60 எக்ஸ், அதாவது தவறாக எழுதப்பட்ட வினாக்கள் எண்ணிக்கையை 1ஆல பெருக்குனா அந்த விட பெறும். அப்ப நாங்க இந்த சரியாக எழுதின வினாக்கள்ல இருக்கிற கிடைச்ச புள்ளி, அதுல இருந்து பிள்ளையாக எழுதின வினாக்களை கிடைச்ச புள்ளியை கழிச்சம் என்று சொன்னா எங்களுக்கு அந்த 130 விடை வந்திருக்குது. இந்த 130 விடைய இதுல 130 புள்ளியை நாங்க இதுல அப்ளை பண்ண மட்டும் சொன்னா எங்களுக்கு இந்த சமன்பாடு உண்டு கிடைக்குது, இலகுவான சமன்பாடு. இதை நாங்க தீர்த்து வைத்தோம் என்று சொன்னால் எக்ஸாமன் எங்களுக்கு 38 கிடைக்கும். அதாவது சரியாக எழுதிய வினாக்களின் எண்ணிக்கை 38ஆக அமையும். ஆன்சர் பண்ணீங்க. சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு வயதின் அடிப்படையில் ஏறு வரிசைப்படுத்துக. கமலின் வயது ரேணுகாவின்
ரேணுகாண்ட இதை மாற்றிக்கொள்ளுங்க. ரேணுகா ரேணுகாவின் வயதை போல் 4 மடங்கு அதிகம். ஆனால் கரிமை விட 6 வயது இளையவன். கபிலனின் வயது ரேணுகாவின் வயதை விட 4 மடங்கு அதிகம். கபிலனின் வயது முதல் கபிலனை மார்க் பண்ணுவோம். கபிலனின் வயது ரேணுகாவின் வயதை விட 4 மடங்கு அதிகம். அப்ப ரேணுகா இங்க வரவணும். ரேணுகா இங்க வரவணும், இந்த தள்ளி வரவணும். என்னடா, ரேணுகாவுக்கு வயது குறைய. அடுத்தது கரீமின் வயது கரீமை விட 6 வயது இளையவன். 6 கபிலன் இளையவன். அப்ப கபிலனுக்கு அடுத்ததா கரீம் வரவணும். கபிலனுக்கு உயர்வாக கரீம் வரவணும். இதான் கரீமுக்கும் கபிலனையும் விட 6 வயது கூட. இந்த மூன்றையும் நாங்க என்ன பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு பாருங்க, கரீமின் வயது காந்தனின் வயதை போல் 3 மடங்கு அதிகம். கரீமின் வயது காந்தனின் வயதை போல் 3 மடங்கு அதிகம். இப்போ காந்தனின் வயது எங்க வரணும்? இங்க வரணும். யாருக்கு? இங்க இருக்கிற கபிலனின் வயதுக்கும் ரேணுகாவின் வயதுக்கும் இடையில காந்தன் வர வேணும். அடுத்தது பாருங்க, கரீம் கெலுமை விட 6 வயது இளையவன். அப்ப கெலும் என்ன செய்யணும்? கரீமுக்கும் வயது கூட இருக்கணும். அத கெலுமை இதுல மார்க் பண்ணுங்க. இன்னும் ஒன்று பாருங்க, காந்தனின் வயது ரேணுகாவின் வயதை போல் 2 மடங்கு அதிகம். இங்க பாருங்க, காந்தனின் வயது ரேணுகாவின் வயதை போல் 2 மடங்கு அதிகம். என்னடா, இங்க பாருங்க, ரேணுகாவின் வயதை போல் 4 மடங்கு அதிகம் என்றபடியாத்தான் கபிலனின் வயது இங்க இருக்கு. அப்ப 2 மடங்கு அதிகம் அடியும்னா நடுவில் இங்க வரணும். இவர் 4 மடங்கு 4 மடங்கு இந்த இடம் அடியும்னா 2 மடங்கு இந்த இடம். அப்ப காந்தனின் வயதை நாங்க போட்டது சரியானது. இப்ப ஓர்டர் என்ன? வரிசைப்படுத்துக. முதல் என்ன? வேறு வரிசைப்படுத்துக. ஆக குறைஞ்சது ரேணுகா, அடுத்தது காந்தன், கபிலன், கரீம், கெலும். இந்த ஓடஸுக்கு இது வரும் முதலாவது விடை. அடுத்தது கீழே தரப்பட்டுள்ள அட்டவணையின் அடிப்படையில் தரம் நகரம் எக்ஸில் உள்ள மொத்த வேலையற்றோரின் சதவீதம் என்ன? வேலையற்றோர், மொத்த வேலையற்றோரின் சதவீதம் என்ன? அதாவது எங்களுக்கு ஆணும் பெண்ணும் மொத்தம் கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா 35,600 வரும். 35,600ல 15,600 சாரி 1560 2860 ரெண்டையும் கூட்டி போட்டும் வீதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா 12.5 வீதம் வரும். இது இலகுவான ஒரு கணக்கு. அதை நான் சொல்லல, நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ரெண்டையும் கூட்ட வேணும், இதுலையும் ரெண்டையும் கூட்ட வேணும். அடுத்தது இந்த மாதிரி ஒரு படம் உங்களோட பேப்பர்ல இருக்கும். இந்த இலக்கங்கள் இல்லாம, நான் போட்டிக்கிற இலக்கங்கள் இல்லாம, இந்த படம் இந்த இலக்கங்கள் இல்லாம வரணும். நீங்க இந்த முக்கோணங்கள் எத்தனைட்டு பார்க்கறதுக்கு சமன்பாடெல்லாம் பாடமாக்கி வச்சிருக்கிறீங்க. ஆனா இதுக்கு செட் ஆகாது. இப்ப நாங்க என்ன செய்யணும்? இதை முதல் இந்த மாதிரி நம்பர்ஸ் போடணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முக்கோணத்துக்கும் உள்ள நம்பர்ஸ் போடுங்க. போட்டுட்டு இதே மாதிரி கணக்கு பார்த்துட்டு வாங்க. இப்படி போட்டீங்கன்னா 12 நம்பர்ஸ் 12 முக்கோணம் வரும், தனி முக்கோணங்கள். அதுக்கு பிறகு 1 2 3 4 5 6 அவ்வளவு சேர்த்த மாதிரி ஒரு முக்கோணம் 1. பிறகு 7 8 9 10 12 இது அவ்வளவு சேர்த்த மாதிரி ஒரு முக்கோணம். இந்த மாதிரி போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற இந்த டோட்டல் 11 முக்கோணம் உள்ள இருக்கு. 11 முக்கோணம். ஏற்கனவே மற்ற தனித்தனி முக்கோணங்கள் 12. அப்ப மொத்தமா சேர்த்து 23 முக்கோணங்கள் இதுல இருக்கு. ரைட். அடுத்தது, ஒரு பரீட்சை மண்டபத்தில் ஏபி எனும் அறைகளுக்குள் மாணவர்கள் உள்ளனர். ஏ அறையிலிருந்து மாணவர்கள் 10 பேர் பி அறைக்குள் மாறியவுடன் 2 அறைகளிலும் மாணவர்களின் எண்ணிக்கை சமனானது. ஆனால் ஆரம்பத்தில் உள்ளதை போன்று பி அறையிலிருந்து 20 மாணவர்கள் ஏ அறைக்கு போனால் பி அறையை விட ஏ அறையில் மாணவர் எண்ணிக்கை 2 மடங்கானது எனில் ஏ அறையில் ஆரம்பத்தில் இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அப்ப நாங்க பார்ப்போம். இந்த மாணவர்கள்
அறைகளை ஏ என்று எடுத்துக்கொள்ளுங்க. அதில் இருந்த மாணவர்கள் எண்ணிக்கையை எக்ஸ் என்று எடுத்துக்கொள்ளுங்க. அறைகளுக்கு ஏபி, எக்ஸுக்கு அதுக்குள்ள இருந்த மாணவர்களுக்கு எக்ஸ் ஒய். இந்த முதலாவது ஏ அறைக்குள்ள இருந்து 10 பேர் என்ன செய்யறாங்க, மைனஸ் பண்றாங்க, கழிகிறாங்க. வந்தங்க பை பி அறைக்குள்ள வராங்க. இப்ப எக்ஸ் சய 10 ஆகி இங்க y சக 10 ஆகும். அது ரெண்டும் சமன். இது ரெண்டும் சமனா இருக்கிறதால நாங்க இதுல இருந்து என்ன அறிய முடியும்னா, இதை கூட்டி பார்த்தீங்கன்னா y எக்ஸ் சய y சமன் 20 வரும். இது முதலாவது சமன்பாடு. அதே மாதிரி இரண்டாவது வசனம் 20 மாணவர்கள் எக்ஸில இருந்து 20 மாணவர்கள் சேர்றாங்க எக்ஸுக்கு, எக்ஸோட. அதாவது ஏ ஏ அறைக்குள்ள 20 மாணவர்கள் ஏ அறைக்கு மாறிட்டாங்க. மாறினத்தால பி அறையிலிருந்து வையிலிருந்து 20 கழியுது. கழிஞ்சா என்ன செய்யும், இங்க 2 மடங்கு ஆயிட்டு. அப்ப இதை சமப்படுத்தணும் சொன்னா இந்த சைட்டில் 2ஆல பெருக்கி விட்டா சரி. பெருக்கி விட்டா இது ரெண்டும் சமன். இப்ப இந்த சமன்பாட்டை தீர்த்தெடுத்த சொன்னா எக்ஸ் சய 2y சமன் சய 60 வரும். இந்த சமன்பாடு ரெண்டையும் தீர்த்தீங்கள் என்று சொன்னால் எக்ஸ் சமன் 100, y சமன் 80. அதாவது ஏ அறைக்குள்ள இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை 100, பி அறைக்குள் இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை 80. இப்ப செக் பண்ணி பாருங்க, 100ல இருந்து 10 இஞ்சால வந்துக்க மாட்டா 90 ஆகும், சமன் ஆயிட்டு. ரைட். திரும்ப பண்ணி பாருங்க, திரும்ப 80ல இருந்து 20 இஞ்சால போய்க்க முடியும்னா இது 120 ஆகும், இது 60 ஆகும். அப்ப 1க்கு 2 மடங்கு இஞ்சால மாறிட்டு. அப்ப எங்களுக்கு கேள்வி என்ன, ஏ அறையில் மொத்தமாக இருந்த ஆரம்பத்தில் இருந்த மாணவர்கள் 100 பேர். அடுத்த கேள்வி, சிஏடி கேட் 9 அனிமல். எப்படி பார்க்க போறீங்க, செக் பண்ணி பாருங்க. 36 வரும். எப்படி அந்த 36 வந்த, இது இது நான் இந்த குரூப்பில் இருக்கிற ஆக்களுக்கு நான் உங்களுக்கு அதில் போட்டு விட்றேன், குரூப்பில் ஆன்சரை போட்டு விட்றேன். குரூப்பில் எப்படி என்ற ஆன்சரை போட்டு விட்றேன். இதில் யூடியூப் வீடியோ பார்க்குற மாணவர்கள் இதுக்குரிய விடைய கண்டுபிடிங்க. மிக இலகுவானது, சிம்பிளானது, மிக இலகுவானது. அதே மாதிரி 30வது கேள்வியை பாருங்க. 36 வரும், எப்படி வந்தண்டு பாருங்க. ஆன்சர் 36 வரும், எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. எக்ஸுக்கு வைக்கு, அடுத்தது சட்டுக்கு வைக்கு. இந்த 3 ஆங்கில எழுத்துக்களுக்கும் வீதங்கள் தரப்பட்டிருக்கு. எக்ஸுக்கு வை 2க்கு 3, சட்டுக்கு வை 7க்கு 6, எக்ஸுக்கு சட் இத்தனை. இப்ப பாருங்க, எக்ஸுக்கு சட்டுக்கு வை 7க்கு 6 தந்திருக்கிறாங்க. இதை நாங்க இன்னும் கொஞ்சம் சுருக்குனம்னு சொன்னா சட்டுக்கு வை வந்து 3.5க்கு 3, 7 அரைவாசு 6 அரைவாசு 3, 3.5க்கு 3. அதே மாதிரி அவங்க தந்திருக்கிறாங்க எக்ஸுக்கு வை 2க்கு 3. அப்ப எங்களுக்கு சமன் ஆகுது. இங்க இருக்கிற வைக்கு இந்த வை சமன் ஆயிட்டு. சமனாகினபடியா எங்களுக்கு இந்த எக்ஸுக்குரிய பெறுமதி 2ஆக வந்துட்டு. 2ஆக இதுல
கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப கேள்வி என்ன? எக்ஸுக்கு சட். சட்டுக்கு எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே 3.5. எக்ஸுக்கு தெரியும் 2. அப்ப 3.25க்கு 2. இதை நாங்க 2ஆல பெருக்கணும் சொன்னா பாருங்க, 7க்கு 4. சட்டுக்கு எக்ஸ், 7க்கு 4. அப்ப கேள்வி என்ன? எக்ஸுக்கு சட் மாறினா சரி 4க்கு 7. ரைட். இதுதான் எங்களோட இன்றைய கிளாஸுக்குரிய பேப்பருக்குரிய ஆன்சர். நான் போட்ட பேப்பருக்குரிய ஆன்சர். இதை பார்த்து உங்களோட பேப்பரை திருத்தி கொள்ளுங்க. நாங்கள் அடுத்த கிளாஸில் என்ன அடுத்த பேப்பர்லையும் அடுத்த ஆன்சர்லையும் சந்திப்போம். தேங்க்யூ. வித்தியாசமான பேப்பர்களை பார்ப்போம்.